So good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரேன். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மார்க்கெட்டுக்கு 1 or 2 hours பிஃபோர் நான் உங்களுக்கு என்னோட லெவல்ஸை கொடுப்பேன். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ நம்ம சேனலை அட்லீஸ்ட் 1 week ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபாலோ ஒன்லி ஃபார் அ வீக். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது முன்னாடி பண்ணக்கூடாது. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த 1 weekல உங்களோட லெவல்ஸ் இல்லை நம்ம கொடுக்குற லெவல்ஸ் ஓட அக்யூரஸியை நீங்கள் பாருங்கள். தென் ஆஃப்டர் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும்ட்டு. ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. எந்த ஒரு உங்களை இந்த இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நீங்கள் இவ்வளோ லாட் வாங்குங்க, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயத்தையும் நான் இன்ஸ்டிகேட் பண்ண வரல. நான் கொடுக்கறது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். Otherwise, my motive is to give you a pure and pure education about the Nifty and Bank Nifty, about my analysis. இது எல்லாமே என்னோட personal view. Please understand. Clear? So, வாங்க நம்ம it's already late 6:30 ஆயிருச்சு. ஸோ அகைன் கிளியர் கட்டாக சொல்கிறேன், என் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்க, நோ ட்ரேட், ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். ஓகே, கமிங் பேக். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 15 minutes சார்ட். நான் கிளியர் கட்டாக நேற்று சொல்லியிருந்தேன், மார்க்கெட் நேற்று கேப் அப் ஆச்சு, எக்ஸாக்டாக நம்மளோட நோ ட்ரேட் ஜோனில் போச்சு. நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருந்தேன், எப்போ என்னோட நோ ட்ரேட் ஜோனில் போகுதோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஆஃப் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ. நான் கிளியராக சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கே அவங்க ட்ரேடை ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பரான ஒரு மூவ், டவுன்ஃபால். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவோட ஆசமாக இருந்தது. இட்ஸ் அ பிக் மூவ். அதே மாதிரி நான் கிளியர் கட்டாக நேற்று சொல்லியிருந்தேன், செகண்ட் ஹாஃப்க்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். யார் அந்த வீடியோவை பார்த்தீங்க சொல்லுங்கள். செகண்ட் ஹாஃப் மேலே ஐ வாண்ட் யூ ஆல் டு கோ ஃபார் அ சிஇ பையிங். நார்மலாக பை சஜஸ்ட் இல்லை, சிஇ பை பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஒரு செல்லராக இருந்தால் வெல் அண்ட் குட், புட்டை செல் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஏன் புட்டை செல் பண்ணுங்க? நான் ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த சீக்ரெட்டை ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்க? நம்ம சேனல் அண்டர் ரேட்டட் சேனல் தான். பிகாஸ் எனக்கு இந்த எடிட் பண்ணி பெரிய ஒரு கேப்ஷன் போட்டு அப்படியே மார்க்கெட் இன்னைக்கு மேலே போக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் அட்ராக்ட் பண்ணி வியூஸ் எடுத்து, இதெல்லாம் என்னோட ஐடியாவே கிடையாது. நான் எனக்கு இருக்கிற டைமில் நான் எடுத்து போடுறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு எடிட்டிங்கில் நான் இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை. என்ன இருக்கோ ப்ராக்டிக்கலாக நான் அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி வைக்கிறது தான் என்னோட ஐடியாலஜி. ஸோ நான் இங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய கேப்ஷன் கொடுத்து ஒரு பெரிய தம்ப்நெயில் போட்டு மார்க்கெட் 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் இல்லாட்டி 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன், மார்க்கெட்டில் 300 பாயிண்ட்டுக்கு பெரிய ஒரு மூவ் இருக்குது, ஹவு டு மேக் 300 அப்படிலாம் போட்டு கேப்ஷன்லாம் போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நான் இம்ப்ரெஸ் பண்ணி வியூஸ் வாங்கி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்னோட தம்ப்நெயிலில் அந்த அளவுக்கு உங்களை அட்ராக்டிவான விஷயமே இருக்காது. ஓகே, ஸோ என்ன இருக்கும், என்னென்ன இங்கே காட்டுறனோ அதை அப்படியே நான் எழுதி அங்கே நான் போஸ்ட் பண்ணுவேன். நோ எடிஷன், நத்திங். எடிட் பண்ணி டக்குன்னு அப்படி மாற்றி சூப்பராக வைக்கிற மாதிரி ஸ்பாட்லைட்லாம் போட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இருக்கிறத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறதா நம்மளோட வேலை. ஸோ நம்மளோட எஸ்டர்டே இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட இன்ட்ரோடக்டரி கிளாஸ் நடந்தது. ரியலி இட் வாஸ் வெரி ஃபென்டாஸ்டிக். நிறைய ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் ஆனாங்க. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் வில் பி கீப் கண்டினியூவிங். ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ சொன்ன மாதிரி நேற்று ரெண்டுமே செஞ்சுது. மார்க்கெட் செகண்ட் ஹாஃப் மேலே போச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிளியராக இதுவும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் நம்ம லெவலில் போட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தது. ஸோ ரெண்டுமே நடந்தது. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டுடேஸ் வியூ. ஸோ டுடேஸ் வியூ சொல்கிறதுக்கு முன்னாடி
ஒரே ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், 7த்தும் பையிங் தான் நடக்கணும், 8த்தும் பையிங் தான் நடக்கணும். அதே மாதிரி 9த்தும் இன்னைக்கு 8ஆம் தேதி 8 8 4 + 2 6 6 + 2 8 8 8 8 எல்லாமே 8. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு உண்டான டே உங்களுக்கு நல்லா நடக்கும்னு இருக்கேன். ஸோ மேலே இருக்க லெவலை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல் இஸ் 50,404 and 50,335. அதே மாதிரி டவுன் சைட் பாருங்க. டவுன் சைட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. டவுன் சைட் லெவல் இஸ் 49,847 49,822. ஸோ இது ரெண்டுமே நமக்கு நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல போனால் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. நெவர் 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 தப்பி தவறி கூட உள்ளே போயிடுச்சுன்னு ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஒன்று மார்க்கெட் 404க்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி 822க்கு உள்ளே இருக்கணும். இல்லை இந்த இடத்துல இப்படி சப்போர்ட் எடுக்கணும், மேலே போகணும், இல்லாட்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், கீழே வரணும். ஸோ இந்த லெவல்ஸ்க்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா இட் டேக்ஸ் மச் டைம் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் எஃப்ஐடிஏயோட லெவல். மற்றவங்களாம் சொல்லுவாங்க இதுதான் இன்ஸ்டியூஷன் ஜோன், அந்த ஜோன் இந்த ஜோன். ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன். இதுதான் இன்ஸ்டியூஷன் ஜோன். நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜோன். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த ஜோன்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர போகிறோம் இன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ தட் ஐ வாண்ட் டு மேக் தெம் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? கேப் அப். ஸோ கேப் அப் அப்படி ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நல்லா பாருங்கள், நம்மளோட நம்ம லெவலுக்கு மேலே இப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அது மேலே போகும், டவுட்டே வேணாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 50,696. ஓகே, இதையும் போயிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 741. அதையும் சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,062. பாருங்கள், 51,062 இன்னமும் இருக்குது. இதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா விச் இஸ் அரௌண்ட் 51,296. கிளியர்? ஸோ நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஓகே இப்போ கிளியராக இருக்கா? ஐ ஹோப். டன். ஸோ இதெல்லாம் லெவல்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக், சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு இல்லை டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த இடத்த ரொம்ப நேரம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுன் சைட் மொமெண்டம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் உண்டானது 50,111. 111 வரும், பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட். நல்லா பாருங்கள், 111 வரும், பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட். அதுக்கப்புறம் எப்போ இதை உடையுதோ உங்களுக்கு கீழே இருக்க ஜோன் கிடைக்கும். ஒரு நல்ல மூவ்ஸ் இந்த இடத்துல இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் என்ன? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் இந்த மூவ். ஏன்னா நிஃப்டியில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அதை நிஃப்டியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அது புல் பேக் ஆச்சுன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது. ஸோ ரெண்டு கண்டிஷனும் அடுத்த 2 நாளைக்கு நடக்கும் அப்சைட். ஸோ எந்த ஒரு புல் பேக்கான பொசிஷன் இருந்தாலும் சரி, புல் பேக் பொசிஷன் இருந்தாலும் சரி, தட் இஸ் an opportunity ஃபார் பையிங். கிளியர்? ஓகே. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும், கீழே வந்து அந்த டார்கெட் வரும். ஸோ அதனால் வெறும் நான் இதுதான் போகும், இது கீழே போகாதுன்னு நீங்கள் உட்காந்து பையிங் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. கிளியர் கட்டாக ஒரு விஷயம், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ளோ இப்படி வருதுன்னா நோ ப்ராப்ளம், வரட்டும். நம்ம இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க நம்ம இதை கேப்சர் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்கிறேன், நிஃப்டியோட இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிற காரணத்தினால மேபி நிஃப்டி இது கீழே வந்துட்டும் டக்குன்னு லாஸ்ட் 2 ஹவர்ஸில் மேலே போயிடலாம். ஷார்ட் கவரிங் இல்லை வாட் எவர் இட் இஸ்.
சப்போஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, நல்லா பாருங்க கேப் டவுன் இங்கே பாருங்க லெவல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. லெவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இதை பிரேக் பண்ணா இது, இதை பிரேக் பண்ணா இது, இதை பிரேக் பண்ணா இதுன்னு இருக்கு. எப்போ 49,654 உடையுதோ அந்த டைம் தான் உங்களுக்கு 49,538 வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு புட் சைடு போயிடறேன்னு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம லெவலில் உடைச்சா 49,777 இருக்கு, 777 உடைச்சா 745 இருக்கு, 745 உடைச்சா 654 இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக தான் கிடைக்கும். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுன்ட்டு. அதர்வைஸ் மார்க்கெட்டில் இங்கே வரும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிடும். தட் இஸ் 50,111. இங்கே போயிட்டு சஸ்டன் ஆச்சா அடுத்த டார்கெட் ஆனது 50,296. அதே மாதிரி இதுக்கு மேலே பிரேக் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இதோட இந்த இடத்துல ஜாயின் ஆயிரும், சப்போர்ட் எடுத்து திரும்ப இது அடுத்த டார்கெட்ஸுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் இப்போ சப்போஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட்டாக ஓப்பனிங் ஆயிடுச்சு, அவசரப்படவே படாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃப்ளாட் ஓப்பனிங்கில் அவசரப்படவே கூடாது. உங்களுக்கு மார்க்கெட்டில் 10 மணிலேருந்து 10:15 10:20 வச்சுக்கோங்க, 10 to 10:20 இந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டைமில் தான் டைரக்ஷன் கிடைக்கும். இந்த டைரக்ஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இல்லாட்டி எனக்கு டைரக்ஷன் கிடைக்கல அப்படின்னு மார்னிங்கில் நமக்கு தெரிஞ்சு 9:15 ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சது டைரக்ஷன் என்னவா இருக்கணும். 9:15 9:07 உங்களுக்கு செட்டில் ஆகுது மார்க்கெட். ஸோ 9:10 உங்களுக்கு தெரிஞ்சிருது நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு நான் ட்ரேடில் என்டர் பண்ணணும்னு. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும்போது இதில் என்டர் பண்ணுங்க. எனக்கு நடுவில் வரும்னா மேலே போகும், ஸ்டாப்லாம் செட் ஆகும், கீழே வரும், திருப்பி ஸ்டாப்லாம் ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாரும் அவங்க ஸ்டாப் லாஸை கொடுத்த அப்புறம் நவ் மார்க்கெட் வில் மூவ் இன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். இது இப்படியாகவும் இருக்கலாம், இல்லை இப்படியாகவும் இருக்கலாம். பட் ரெண்டு பெரிய தலைங்க சண்டை போடும்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொசு மாதிரி உங்களை நசிக்கிடுவாங்க. ஸோ நெவர் என்டர் இன் தட். திடீர்னு நீங்கள் பையிங் போவீங்க, டக்குன்னு மேலே இருக்கவங்க புஷ் பண்ணுவாங்க செல்லிங்க்கு, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுப்பீங்க. ஸோ நெவர் டூ தட் மிஸ்டேக். ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெவர் எவர் டூ தட் மிஸ்டேக். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபாலோ த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது. சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணலே போதும், யூ வில் பி இன் ப்ராஃபிட். ஸோ வாங்க நிஃப்டிக்கு போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியோட 15 minutes சார்ட். ஸோ அது லெவல்ஸை எழுதிக்கோங்க, we are already getting late. ஸோ லெவல்ஸ் இஸ் 24,358 and 24,386. ஸோ அதே மாதிரி டவுன் சைடு இருக்க லெவல் எழுதிக்கோங்க. டவுன் சைடு லெவல் 24,217 24,203. அதே தான், சேம் டு சேம். இந்த லெவல்ஸில் போனால் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நெவர் டூ த மிஸ்டேக். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு கேப் அப். திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு கேப் அப். சப்போஸ் நிஃப்டி தப்பி தவறி இந்த ஹையர் லெவல் இருக்கு பாருங்க 384 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா யோசிக்க வேண்டாம், டைரெக்டாக வந்து மார்க்கெட் 421 போகும். இந்த 421க்கு மேலேயும் ஒரு 10-15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா பெரிய மூவ்ஸ் காத்திருக்கு. 24,686 இவ்வளோ பெரிய மூவ் இருக்குங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். சூப்பரான ஒரு பேட்டர்ன், மை ஃபேவரட் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், மற்றபடி உங்கள் இஷ்டம். இதுக்கு மேலே சார் திடீர்னு மேலே போகும், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்படி க்ளோஸ் ஆயிரும், டக்குன்னு அடுத்த கேண்டு கீழே வந்துடும். அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சஸ்டெயின்னா இதுக்கு மேலே இப்படி சப்போர்ட் எடுக்கும். நல்லா பாருங்கள், சஸ்டெயின்னா போயிட்டு இப்படி உடைக்கிறது கிடையாது, இப்படி பிரேக் பண்ணுறதுக்கான நாட் கால் சஸ்டெயின். சஸ்டெயின் மீன்ஸ் இந்த இப்படி மேலே போகுது, இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகுதா, அடுத்த கேண்டில் இந்த இந்த நம்மளோட ஜோனில் இப்படி சப்போர்ட் எடுக்கணும், திஸ் இஸ் கால் சஸ்டைனபிள் கேண்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல்லர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் பையர் திரும்ப இது மேலே தூக்கி வைக்கிறாங்க. செல்லர் புஷ் பண்ணுறாங்க, பையர் அகைன் புஷிங் பேக்.
ஸோ இந்த லெவலில் அவங்க உடைக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். நவ் திஸ் கெட் எ பர்டிகுலர் டைரக்ஷன். சும்மா போயிட்டு நான் சஸ்டைனபிலிட்டினால என்னன்னு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்பா. இது மேலே க்ளோஸ் ஆகுதா, க்ரீன் வந்துருச்சுடா வாங்க வாங்கன்னு போயிடாதீங்க. டக்குன்னு அடுத்த ரெட் வந்துடும், அடுத்த ரெட் வரும். அதுக்கு அப்புறம் அந்த ரெட்டில் நீங்கள் எஸ்எல் கொடுத்துருவீங்களா, இப்போ என்ன ஆகும், திரும்ப ஒரு 2 க்ரீன் ஃபார்ம் ஆகி இதுக்கப்புறம் சஸ்டைன் ஆகி திரும்ப போகும். அப்போ பயமாக இருக்கும். இப்போ தானப்பா ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம், இப்போ நம்ம வாங்குற நேரத்தை திரும்ப கீழே வந்து திரும்ப இப்போ டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைட் போகணும், இல்லை போகக்கூடாது. தென் சப்போஸ் மார்க்கெட்டில் பை சான்ஸ் அதே மாதிரி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் கீழே வந்துடும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இந்த கீழே சஸ்டெயின் ஆகுது, போகலைன்னா பிரேக் அவுட்டில் எடுங்க. அந்த பர்டிகுலர் பிரேக் அவுட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 294 294 ஸோ 290 வரும். கொஞ்சம் கஷ்டப்படும். இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கால் சைடே போகும், இல்லைனா போகாது. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது, நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. பட் இன்றைக்கி சப்போஸ் சைட்வைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ குட் மூவ். பார்ப்போம். அண்ட் செகண்ட் திங் கிளியராக சொல்கிறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா இந்த டார்கெட் 294 அதையும் இது கொஞ்சம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். இதை உடச்சிதுன்னா உங்களுக்கு கீழே இருக்க லெவல் வரும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி கீழே போயிட்டு ஷார்ட் கவரிங்காக சரன்னு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகே, சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். இந்த இடம் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் கால் சைட் போகும், பவுன்ஸ் அகைன் போகும். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இதை பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ஹெவியான மொமெண்டம் வரும். நம்ம லெவலுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஹெவியான, பிகாஸ் இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாரோட லெவல்னு. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட் ஓப்பனாக கேப் டவுன் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து கேப் டவுன் இந்த லெவலுக்கு கீழே ஆயிடுச்சு, விச் இஸ் 24,182 இல்லை இங்கே எங்கேயா ஆயிடுச்சு கேப் டவுன். வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் இது வரையும் ரீடெஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் ஆகலையா அதோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் வரும். டவுன் சைட் டார்கெட் 23,987 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 23,959. எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்குறேன், இவ்வளோ பெரிய டார்கெட் கீழே கொடுக்குறேன், இவ்வளோ பெரிய டார்கெட் மேலே கொடுக்குறேன். ஸோ உள்ளுக்குள்ளேயும் என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை சாப்பிடும். கரெக்டான ஒரு டைரக்ஷன் கிடைச்ச உடனே அதை எடுங்க. ஸோ ஒன்ஸ் நிஃப்டியில் ஒரு நல்ல டைரக்ஷன் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் பேங்க் நிஃப்டி. அங்கே இந்த நிஃப்டியில் எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி வில் ஆல்சோ மூவ். இதை கிராஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலையும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஃபென்டாஸ்டிக்கான மொமெண்டம் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏன்னா இப்போ ரெண்டுமே இட் இஸ் இன் பாசிட்டிவ் ஜோன். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ஜோனாக இருக்கிற ஒரு காரணத்தினால ஸோ இதில் இங்கே பாசிட்டிவ் மூவ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே க்ரீனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டுமே க்ரீனில் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ that's all about my view. All the best, take care, bye bye and happy trading. So see you soon with a new analysis tomorrow. இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்க, அவசரப்படாமல் பாருங்க, பொறுமையாக பாருங்க, லெவல்ஸை எழுதி வச்சு பாருங்க, நோட் பண்ணி பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, திரும்ப வாட்ச் பண்ணுங்க. டவுட்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்டே போகிறதில்ல, எவ்வளோ நல்ல இது கொடுத்துட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் கமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. என் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சர்வை பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, பட் ஸ்டில் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆல் இஸ் அபவுட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுன்ற மாதிரி. ஓகேவா, எல்லா இடத்துலையும் எதாவது கொடுத்தா தான் எதாவது கிடைக்கும். கஷ்டப்பட்டாதான் நீங்கள் வந்து யூ வில் அச்சீவ் த ஃப்ரூட். அது உண்டான பலன் கிடைக்கும். கஷ்டமே படல எனக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ 0 ஆயிரும், ஒன்றுமே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டது யாரோ அந்த மாதிரி ஆயிடுது. கஷ்டப்படுங்க, ரியலாக அதோட என்ன சொல்லுது பலனை நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஹாப்பியோட விட்டுருங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருக்கும். ஒரு திருப்தி கிடைக்கிது பார்த்தீங்களா,
தட் இஸ் த மெயின் திங். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்துருக்கேன், டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பண்ணணுமா இல்லையா நீங்களே யோசிங்க. எஸ் இட் இஸ் குட், இட் இஸ் பேட், எனக்கு புரியல, வேஸ்ட்டு, ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ see you soon with the new answers tomorrow. All the best, take care, bye bye, and happy trading. நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்ரி புல் பேக் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஒன்லி ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட், பை.